ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கை உடைந்து போகாமல் ரசம் சிந்தாம இருக்கணும்னா பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிக்க கூடாது. பரிசுத்தாவியானவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும். அவருடைய அசைவாடுதலுக்கு விட்டு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியானவர் நம்மை கண்டிக்கவும் நம்மை உணர்த்தவும் நம்ம விட்டு கொடுக்க தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீவனோடு தொடர்ந்து முன்னேறும். நாம எப்படி இருக்கணும்னு விரும்புறாருன்னா இறுகின இருதயம் உள்ளவர்களாக, வணங்க மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன்ற இருதயம் உள்ளவர்களா இல்ல, நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடைசி நாட்கள்ல மக்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு நாங்க பட்டியல் போட்டிருக்கோம். 2 தீமோத்தேயு 3:2 பாருங்க. எப்படி எனில் மனுஷர் எப்படி இருப்பாங்க கடைசி நாட்கள்ல? இந்த கொடிய காலம் எப்படி இருக்குமா? தற்பிரியரா இருப்பாங்க. சொல்லுங்க. 2வது பணப்பிரியரா இருப்பாங்க, வீம்புக்காரரா இருப்பாங்க, அகந்தை உள்ளவர்களா இருப்பாங்க, தூஷிக்கிறவர்களா இருப்பாங்க, தாய் தகப்பன்மார் கீழ்ப்படியாதவர்களா இருப்பாங்க, நன்றி அறியாதவர்களா இருப்பாங்க, பரிசுத்தம் இல்லாதவர்களா இருப்பாங்க, சுபாவ அன்பில்லாதவங்களா இருப்பாங்க, இணங்காதவர்களா இருப்பாங்க, அவதூறு செய்கிறவர்களா இருப்பாங்க, இச்சையடக்கம் இல்லாதவர்களா இருப்பாங்க, கொடுமை உள்ளவர்களா இருப்பாங்க, நல்லோரை பயக்கிறவர்களா இருப்பாங்க, துரோகிகளா இருப்பாங்க, துணிகரம் உள்ளவர்களா இருப்பாங்க, வஞ்சிக்கிறவர்களா இருப்பாங்க.